ஹலோ கைஸ், இன்றைக்குமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேம் பார்சல் தான் வந்துருக்குது. எந்த ஒரு செல்லர்கிட்ட இருந்து அப்படின்னா, நம்ம பே பாயிண்டரு, அப்புறம் எக்கச்சக்க பேப்ளிட்ஸ் இல்லை, ஒரு பேப்ளேட் வாங்கியிருந்தா சோல் பிளேஸு. ஸோ அந்த செல்லர்கிட்ட இருந்து தான் வந்துருக்குது நிக்கில் பாய். ஸோ நிக்கில் பாய் கிட்ட இருந்து தான் வந்துருக்குது. ஃபுல் நேம் நிக்கில் சர்மா. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இந்த ஒரு பார்சல் வந்துருக்குது. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த ஒரு பாக்ஸ் தான். அதாவது இது ஒரு லான்ச்சர் செட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு லான்ச்சர் செட்டு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. லான்ச்சர் செட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கடையிலேயே அவங்க ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தது. ஸோ அதை எனக்கு கொடுங்க ப்ரோ, இந்த லான்ச்சர் செட்டை நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தது தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3K கிட்ட வந்தது. 3.100K கிட்ட 3.100Kன்ற மாதிரிங்க. ஸோ 3.1K கிட்ட வந்தது. ஸோ இன்றைக்கான பார்சல் இந்த ஒரு லான்ச்சர் செட்டு தான். லான்ச்சர் செட்டு பின்னாடி அவர் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதான் திருப்பாமல் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு லான்ச்சர் அன்பாக்ஸ் பண்ணி தெரிய விட்டுடலாம். உள்ளே என்ன லான்ச்சர் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் நான் இன்னும் பார்க்கல. இன்றைக்கி இந்த லான்ச்சர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் வேறு ரொம்ப போட்டு அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு டப்பா வீங்கிருக்குது. இந்த சைடு தான் என் அட்ரஸ் இருந்தது. இந்த சைடு வந்து டப்பா வீங்கிருக்கு. அதாச்சு பபுள் ரேப் இருக்குது உள்ளே. ஓகே, ஸோ பபுள் ரேப் இருக்கிறதுனால அந்த எந்த பபுள் ரேப் வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் ரொம்பவே பெருசாக இருக்குது. பபுள் ரேப் இருக்கா இல்லை தர்மாக்கோல் இருக்கான்னு தெரில. ஸோ ரொம்பவே பெருசாக இருக்குது. டைட்டாக இருக்குது பேக்கேஜு. தெரியும். ஸோ ஒரு சைடு வீங்கிருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடு பயங்கரமாக வீங்கிருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். என்ன ப்ரோ அன்பாக்சிங் இது? நம்ம வெறித்தனமாக அன்பாக்ஸ் பண்ணணும் ப்ரோ. ஒரு வெறியில் இருக்கேன் ப்ரோ. அன்பாக்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. உள்ளே என்ன லான்ச்சர் இருக்க போதுன்னு தெரில. ஸோ உள்ள கிரிப்பு ப்ளஸ் லான்ச்சர் இருந்துச்சுன்னா டிஸப்பாயிண்டட். ஏன்னா எனக்கு அது தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம எக்கச்சக்க பொருள் வச்சுருக்கோம். கிரிப்புமே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது. கிரிப்புலாம் தேவைப்படாது. நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு லான்ச்சர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லான்ச்சர் செட்டுனா என்ன செட்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இது ஃபோட்டோ கூட அவர் அமுச்சு விடல. நான் அப்புறமா அமுச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளே கொரியரே பண்ணிட்டாரு. ஸோ அது என்ன கருமனும் தெரில எனக்கு. எதுக்குடா 3000 ரூபா கொடுத்து வாங்கினா அப்படின்னு எனக்கே தெரியல. எதுக்குன்னு தெரியாமல் ஒரு பொருளை வாங்கினேன் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, என்ன பொருள் இருக்குன்னே தெரியாமல் வாங்கியிருக்கேன். மேபி நம்ம வந்து பார்த்தோன்னா லாட் வாங்கினோம் அப்படின்னா அதில் என்ன பொருள் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. பட் இது வந்து லான்ச்சருன்னு தெரிஞ்சுட்டு அது என்ன டிஜிட்டல் லான்ச்சராடா, எல்ட்ராகோ லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன லான்ச்சருன்னு தெரியாமல் வாங்கியிருக்கோம். ஸோ லெட்ஸ் டேக் இட். இதுதான் அந்த ஒரு பபுள் ரேப்பு. சொன்னல எவ்வளோ பெரிய பாக்ஸுடா, இதுக்காடா இவ்வளோ பெரிய ஹைப்பு? டே, நானும் பெருசாக தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சிடா. ஸோ இதுதான் அந்த லான்ச்சர். எல்ட்ராகோக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு லான்ச்சர் கைஸ். ஓகே, ஸோ இதுதான் எல்ட்ராகோக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு லான்ச்சர். ஸோ கைஸ், வீடியோ எதுக்கு கூட கட் ஆச்சு அப்படின்னா, இந்த லான்ச்சரில் இதுக்குள்ளே ஒரு பார்ட் இருந்தது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். இப்போ அன்பாக்சிங் பண்ண வேண்டியாத ஒரு பொருள். இப்போ பண்ண தேவையில்லை ப்ரோ. எனக்கு அது கண்டென்ட் இல்லை. ஸோ பாக்கெட் ஒன்று என்ன கொரியரே பண்ணலையாமா. ஸோ அது வரைக்கும் நம்மக்கிட்ட கண்டென்ட் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த பபுள் ரேப்பு. பபுள் ரேப்பால் இது. ஆமாம், பபுள் ரேப்பு தான். பட் தர்மாக்கோல் மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ இது? இவ்வளோ பெரிய ஒரு பபுள் ரேப்பை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. செம்ம பெருசு கைஸ். இருங்க நான் கிளியராக காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு பப்புளுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போட்டு அமுக்கணும்னா என்னன்னா ஆகணும்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சது பபுள் ரேப் இருக்காது. இந்த இது காய்கறி கடையிலலாம் முட்டை வாங்கணும்னு வைங்களேன், ஒரு கவரில் போட்டு தருவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த கவரு. இல்லை அவங்களே முட்டை வைக்கிறதுக்கு ஒரு கவர் வச்சுருப்பாங்க. அந்த கவர் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வெளியில் தான் எடுக்கணும். அதுக்கு ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம்? எடுக்கிறேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ. ஸோ இது பபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லாக் கவர். இது தேவைப்படாது. இது வந்து தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதுதான் அந்த லான்ச்சர். ரிப்கோடு வைண்டர் இருக்குது ப்ரோ.
பாக்கெட் ஒன் கிட்ட இது இல்லாத ஒரு பொருள். அதனால் இதோட பவரை நம்மளால செக் பண்ணியிருக்க முடியாது. இந்த ஒரு லான்ச்சர் பவர் எனக்கே தெரியாது. ஏன்னா பாக்கெட் ஒன் கிட்ட ரிப்கோட் இல்லை. அவர் வீடியோவை பார்த்தா தான் எனக்கே தெரியும் இது என்ன பவரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே இப்போ தெரியாது. இப்போ நான் லான்ச் பண்ணி பார்க்கறது மூலமாக இது பவரை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்கோட் லான்ச்சர்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். அதாவது வீடியோவில் பார்த்தாலாம் நம்மளுக்கு புரியாது. நம்ம லான்ச் பண்ணுறாங்க தான் இது என்ன பவரு, இது எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ஒரு லான்ச்சர். நான் 3000 கொடுத்து வாங்கினது இந்த லான்ச்சர் தான் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் இதுவுமே ஒரு ரேரான ஒரு லான்ச்சர், பயங்கர ஒரு ரேரான ஒரு லான்ச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், டகராடோமி, ஒரிஜினல் டகராடோமி. என்ன ப்ரோ மேட் இன் சைனான்னு போட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டகராடோமி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சைனாவில் மேக் பண்ணது தான் ப்ரோ. ஐ மீன் இந்த ஒரு லான்ச்சர் எல்லா லான்ச்சரும் சொல்கிறேன். பொதுவாக எல்லா லான்ச்சரையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சைனாவில் மேக் பண்ணது தான். மோஸ்ட்லி சைனா, வியட்நாமில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. பட் ஜப்பானில் எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படின்றது அது என்ன கதை அப்படின்றது எனக்கே புரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அது. ஸோ இதான் அந்த ரிப்கோட் வைண்டர் லான்ச்சர். ஸோ இங்கே பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே ஒரு பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்டு ஃபோக்கஸ் வந்து தானாகவே வீடியோக்கு ஃபோக்கஸ் வந்து இங்கே தான் ஆகுது. ஸோ நல்லா தான் இருக்குது கேமரா குவாலிட்டி. ஸோ இங்கே தான் ஃபோக்கஸ் அது நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்மளால் கழட்டி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இரு ஐயோ நாசமாக போச்சு கைஸ். ஸோ இருங்க, இது நம்ம உள்ளே சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக இது சென்டரில் வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரி சென்டரில் வரும்போது அதாவது இந்த ஒயிட் கலர் பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும்போது இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி திருப்பணும் அப்படின்னா இது தனியாக வந்துடும். மஜாவாக இருக்குல்ல? ஸோ ஒரு நல்ல ஒரு இது மோடுன்னு சொல்லலாம். அதாச்சும் இது இல்லாமையே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கையில் எடுக்க முடியுது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் நான் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஸோ எந்த லான்ச்சராக இருந்தாலும் நம்ம கழட்டி பிரித்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு இது வெறியில் பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன். பட் இதை வந்து நம்மளால் கையிலே எடுக்க முடியும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கையிலே எடுக்கலாம், கையிலே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்து இப்படி வச்சுட்டு தெரியுதா இந்த சைடு இப்படி வரணும். இந்த பிட்டு இப்படி வந்ததுக்கப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதை இப்படி எடுத்துடலாம். இவ்வளோ தான், சிம்பிள். இப்படி எடுக்கலாம், திருப்பியும் வைக்கணுமா, இந்த ஒயிட் கலர் பிட் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இப்படி சொருவணும் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதான் லான்ச்சர், மாசாக இருக்குது. என்ன ப்ரோ டிஜிட்டல் லான்ச்சர் என்ன, இதை எங்கே ப்ரோ ஆன் பண்ணி காட்டு அப்படின்னா என்கிட்ட பேட்ரி இல்லை ப்ரோ. இதுக்குள்ளே கண்டிப்பாக பேட்ரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து கொரியர் பண்ணுறதுல எதுவுமே பேட்ரி வராது. ஏன்னா கொரியர் பண்ணும்போது கொரியர் ஷாப்லேயே வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு தான் தருவாங்க. அதனால தான் பேட்ரி வராது. ஏன்னா சப்போஸ் போகிற வழியில் ஏதாவது பேட்ரி வச்சு இந்த கொரியர் டப்பா அப்படியே செதறி வச்சுச்சுன்னா சிக்கும். ஸோ அதனால தான் வந்து பேட்ரி வராது. எந்த ஒரு கொரியர் சர்வீஸுக்கு நீங்கள் போனாலுமே பேட்ரி வச்சு ஷிப் பண்ண முடியாது. மேபி பண்ணலாம், அதுக்கு நிறைய காசு ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. இது வரைக்கும் பேட்ரி வச்சு எந்த ஒரு பொருளையும் நான் ஷிப் பண்ணது கிடையாது. ஸோ எஸ், பேட்ரி இல்லை கைஸ், ஆன் பண்ண முடியலை ஏன்னா பேட்ரி இல்லை. இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ அண்ட் இதை நம்மளால் ரைட் சைட்லேயுமே போட்டுக்க முடியும். ரைட் சைடில் போடுறது மூலமாக நம்ம இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு எங்கே ப்ரோ ஒன்று, இது என்னொன்று ஒரு பிட்டு எங்கே ப்ரோ? லான்ச்சர் செட்டுன்னு சொன்னீங்கடா நிக்கில் ப்ரோ, எங்கே ப்ரோ? ஒரு வெங்காயமும் காணும். இதை எப்படா நான் கழட்டுவேன்? இப்போ இதை கழட்டுறது பிரச்சனை இல்லை, இப்படி விட்டா நான் கழட்டிடுவேன். என்னடா கருமம் டேய், இரு, இதை நான் கழட்டிடுவேன் கைஸ், இதை நான் கழட்டிடுவேன். உங்களுக்கு தெரியும், இதை நான் கழட்டிடுவேன்டா. எங்கடா ரைட் சைடில் லான்ச் பண்ணுறதுக்கு எங்கடா இந்த மாதிரி ஒரு பிட்டு எங்கடா? அட கருமத்தை, இது இல்லாமல் நான் எப்படா லான்ச் பண்ணுறது? இது இருந்தால் தான் கைஸ் நான் என்னால் ரைட் சைடில் லான்ச் பண்ண முடியும். இல்லாட்டி வெறும் எல்ட்ராகோக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணவே முடியும். நான் என்னத்தை பண்ணுறது? இதுதான் 3000 ரூபா வர உங்கள் ஊரில். இது கூட ஒரு பொருள் வந்துருக்குது. ஸோ அந்த பொருளை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது வேறு கேஸ் உள்ளே போய்ட்டு மாட்டிக்குது. ஆனால் இந்த ஒரு லான்ச்சரோட ரிவ்யூ பவர் ஆண்டுதுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா எனக்கு இந்த லான்ச்சரை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ டிஜிட்டல் லான்ச்சர் இதை நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ ஒரே நிமிஷம் எடுங்க, பேட்ரி எதுலேயே வந்து எடுத்துகிட்டு வந்து இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை திறந்து பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னது இது, ஸ்டிக்கரா?
இதுலேருந்து வேண்டா கொடுத்தீங்க, இது எதுக்குடா எனக்கு? போ அப்படி. ஸோ இருங்க கைஸ், நான் பேட்ரி எடுத்துகிறேன், இதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், 2 பேட்ரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதுக்கு என்ன பேட்ரி போடணும் அப்படின்னா, இந்த மெலிசு பேட்ரி தான் போடணும். இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுதா கைஸ்? போட்டிருக்காங்க என்ன பேட்ரி போடணும், எது சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் லான்ச்சர் வாங்கி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் ஜூம் வைக்க முடியாது, ரொம்ப என்னால் கிட்ட தான் காட்ட முடியும். சரிதா? இது ரொம்பவே ஒரு மாதிரி லைட்டாக எழுதியிருக்கிறதுனால எனக்கே வந்து சரியாக தெரியலை. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்மளால் கேமராலலாம் கேட்ச் பண்ண முடியாது, ஐ மீன் ஃபோனில் கேட்ச் பண்ண முடியாது. எஸ், ஆன் ஆகிடுச்சு. இருங்க ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துடுறேன். ஸோ அது எந்த மாதிரி உங்களுக்கு ஆன் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்ல. ஸோ ஏன்னா நம்ம வந்து அது தெரியாது. வந்தது பார்த்தீங்களா? ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிருக்குது. எங்கடா டேய், சிக்னல்லாம் காட்டுது, உங்களுக்கு தெரியுதா? சிக்னல் ஏதோ போகுது. ஃபோனில் சிம்பிள் வரும்ல, ஐ மீன் நெட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும்ல, ஸோ அந்த சிம்பிள்லாம் காட்டுது. 73 வின்னிங் 73 வின்னிங் தானே இது? ஆமாம், வின்னிங் 73. வின்னிங்னா அப்போ பாயிண்ட்ஸுங்கடா கைஸ், பாயிண்ட்ஸுங்க 999 இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா 998 தான் கைஸ் இருக்குது. அடப்பாங்களா? ஸோ 999 இருக்குதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி போட்ட உடனே 999 இருக்குது அப்படின்னு நினச்சேன். 999 இருந்துச்சு அப்படின்னா அது புதுசு, ஓகே. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு லான்ச்சர் வாங்கினீங்க, பே பாயிண்டர் வாங்கினீங்கனாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு 999 தான் கொடுப்பாங்க. 999 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது புதுசே, இன்னும் யூஸே பண்ணலன்னு அர்த்தம். பட் இது பயங்கரமாக தேஞ்செல்லாம் போயிருக்குது பார்த்தீங்களா? ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்ட்ராகோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எல்ட்ராகோ தானே? ஆமாம். ஸோ எல்ட்ராகோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த லான்ச்சர் அப்படின்னா, எல்ட்ராகோ லான்ச் பண்ண தான் ப்ரோ. ஐயோ, கிளிப்பு இல்லை, எனக்கு கிளிப்பு போடும். இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூலாம் பார்க்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் அன்பாக்சிங். ஸோ இதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இந்த டிஜிட்டல் லான்ச்சரை இதை பற்றி நானே நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ போட முடியும். இது என்ன ஆறு அப்படின்றத எனக்கு தெரியலை. ஸோ புதுசாக இருக்குது. நம்ம பே பாயிண்டர் பே பாயிண்டர் எங்கே ப்ரோ இது இருக்குது, கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளோட பே பாயிண்டர், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸ் தான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயுமே மேட் இன் சைனா தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு லான்ச்சருக்கு தேவையான பொருள் மட்டும் எல்லாமே சைனா பொருளாக தான் இருக்கும். ஏன்னா சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா ஜப்பானில் வந்து ஐ மீன் அந்த ஜப்பானும் சைனாவும் கொலாப் பண்ணி வேணால் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்ட்ராங், உங்களுக்கு தெரியும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த க்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ளிப்கார்ட்டில் கூட இதே மாதிரி ஒரு க்ரிப்பு இருக்கும், டார்க்கான பிளாக் கலரில். பட் இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸு, உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் சொல்லும் போது. ஸோ இல்லாண்டு பார்த்தீங்கன்னா 11,000 பாயிண்ட்ஸ் இருக்குது, தெரியுதா? 11,000 பாயிண்ட்டு, 11,113 இருக்குது. ஸோ ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பாயிண்ட்டை மாற்றுறதுல தாங்க அப்புறம் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆல்வேஸ் சேஞ்சிங் பாயிண்ட் சேஞ்சிங். இதுக்கு பேட்ரிலாம் இருக்காடா? பேட்ரியில் வேறு ஏதோ ஓடுது. சார்ஜ் போடுற டைப் பண்ண நினச்சேன், ஏன்னா மேலே ஏதோ காட்டுச்சிங்க சின்னதாக. இது என்னடா இது? ஏதோ சின்னதாக ஏதோ போகுது. இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக ஏதோ போயிட்டுருக்குது. என்ன அப்புறம் இது சுற்றுது? என்ன அப்புறம் இது ஒன்றும் புரியலையே, தெரியல கைஸ். ஸோ இந்த லான்ச்சரை பற்றி நான் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. டிஜிட்டல் லான்ச்சர், பவர் டிஜிட்டல் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு பவர் டிஜிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்மளால் லெஃப்ட் சைட்லேயுமே போட முடியும், உங்களுக்கு தெரியுதா? 2 டைப் இருக்குது, 2த்துலேயுமே லான்ச் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு ரைட் சைட் கொடுக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கே தெரியலை. பட் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த ரைட் சைட் கூட கொடுக்கல, ஓகே. இந்த நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றுவோம். இப்போ நான் லெஃப்ட்டுக்கு மாற்றிருக்கேன். ரிப்கோட நம்ம இப்படி வச்சு தான் இப்போ சொருவணும். ஃபுல்லாக மாற்றிட்டு, ஐ மீன் லெஃப்ட்டுக்கு மாற்றுறதுனா லெஃப்ட் சைடில் இதை போடக்கூடாது, ரைட் சைடுக்கு போட்டால் தான் நம்மளால் லெஃப்ட் சைடில் சொருவ முடியும், தெரியுதா? ஸோ இப்போ தான் என்னால் லெஃப்ட்டில் சொருவ முடியுது. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன், கன்ஃபார்ம். ஸோ இந்த லான்ச்சர் இதை வந்து நான் போடல, ஏன்னா இந்த பேட்ரி எனக்கு திருப்பி வேணும். நம்ம இதுக்குன்னு சொல்லி புதுசாக நம்ம பேட்ரி போட்டுக்கலாம். ஸோ அது அதிகம் இது போட வேணாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம்.
இப்போதைக்கு இதை எப்படி பவர் லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பவர் லான்ச் எப்படி பண்ணுறதுன்னா எனக்கும் ஒன்றும் புரியலை. இது எதுக்கு கொடுத்துருக்கான்? இது என்னது இது? ரெண்டுத்தையும் அமுக்குனா இந்த பட்டன் வருது. ஸோ இந்த பட்டன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பே பாயிண்ட்ஸ் ஓட பட்டன். ஸோ இந்த பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ அன்லிமிட்டெட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம 10,000 பாயிண்ட் வரையும் எடுக்கலாம் அப்படின்றது எனக்கே வந்து பே பாயிண்ட் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். என்னன்னா நான் வந்து ஒரு ஓல்டு கலெக்டராக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் மோஸ்ட்லி வராது. ஸோ சேலுக்கு நான் போடும் போது இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு மோஸ்ட்லி வந்தது கிடையாது. ஸோ இம்போர்ட் பண்ணுற செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் செல்லர்ஸ்னால் அந்த செல்லர் கிடையாது, ஜாப்பனீஸில் இருக்க செல்லர்ஸு லாட் எடுக்கும் போது சொல்கிறேன். அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஸ்ட்டாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இருங்க நான் இப்போ லான்ச் பண்ணி காட்டுறோம். இது இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், சுற்றிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம கிளியராக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது இருக்கா? இப்படி இருக்கும் போது நம்ம இதை என்னடா ஒன்றுமே வர மாட்டேங்குது, சுற்றுது. உங்களுக்கு கேட்குதா சவுண்டு? மோட்டார் சவுண்டு கேட்கும் பாருங்க. கேட்குதா கைஸ்? இருங்க மைக் கிட்ட வைக்கிறேன், ஒரே நிமிஷம். எனக்கு ஸ்மெல்லு வருது, அந்த பேட்டரியோட ஸ்மெல்லு வருது. அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மோட் கண்ட்ரோல் காரு, அந்த கண்ட்ரோல், அந்த ரிமோட் கண்ட்ரோல், அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வர ஸ்மெல்லு வருது. ஏன்னு தெரில, ஸ்மெல்லு எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியல. பட் பிடிக்காதவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அதிகமாக வருது. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணதுலேருந்தே அந்த ஸ்மெல்லு வந்துட்டுருக்குது. நான் இப்போ லான்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிட்ட மைக்கில் வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ கைஸ், சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு வந்து இதை கொடுத்துட்டு இதுக்கு இதை கொடுப்போம். இந்த பே பாயிண்டர் செம்மையாக இருக்குது கைஸ். 19 பாயிண்டா? அவ்வளோ பாவீங்களா கைஸ், 19 பாயிண்ட் வந்துருக்குது. அடக்கருமத்தை. பாயிண்ட்டு வந்துடுச்சு. ஸோ 1017 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இந்த டிஜிட்டல் லான்ச்சரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிளியரான ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து லான்ச் பண்ணி விளாட்றதுக்கான வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஃபார் அன்பாக்சிங் பர்பஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக ஒரு ஃப்ரீ ரிவார்ட் கிடச்சிருக்குது. என்னன்னா, நம்மளோட கஸ்டமர், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு என்கிட்ட பபுள் ரேப் கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய பபுள் ரேப் எனக்கு நிக்கில் ப்ரோ கொடுத்துருக்காரு, நிக்கில் சர்மா. ஸோ அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ லிங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ கீழே இருக்காது. மறக்காமல் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பே பாயிண்டர் இல்லை, சோல் பிளேஸ் அன்பாக்சிங் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவருமே ஒரு செல்லர், நல்ல ஒரு செல்லர், வடக்கன் செல்லர் தான். வெடிது கைஸ், நல்லா இருக்குல்ல? வெடிது நல்லா தான் இருக்குது. 2 வேஸ் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவில் இது எப்படி வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.